உலகளவுல தொழில்நுட்ப நிறுவனமான டைசன் நிறுவனத்தோட நிறுவனர் ஜேம்ஸ் டைசன் உண்மையான கண்டுபிடிப்புக்கு நம்ப முடியாத அளவு ஃபெயிலியர்ஸை தாங்கக்கூடிய மன உறுதி அவசியங்கிறத ப்ரூவ் பண்றாரு. உன்னால எதுவும் முடியாதுடா, நீ இவ்வளவுதான்டான்னு சொல்றவங்க கிட்ட சைலண்டா ஒரு ஸ்மைலை போட்டு போயிட்டு என்னால எல்லாம் முடியும்னு உட்காந்து ஒர்க் பண்ணா வேற லெவல் அவுட்புட் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம ஜேம்ஸ் டைசன். எப்பவும் போல வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தூசி சேகரிக்கக்கூடிய பை வந்து நிரம்பினவனே அதோட உரியக்கூடிய சக்தி வந்து கம்மியாகிறத டைசன் வந்து கவனிக்கிறாரு. ஏன்னா இந்த சின்ன சின்ன தூசியெல்லாம் அந்த பையில இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை அடைக்கும் போது அதோட உரியக்கூடிய திறன் வந்து கம்மியாகிறத கவனிக்கிறாரு. இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு மரம் மில்லு வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மரத்துகள்களை எல்லாம் சேகரிக்கக்கூடிய ஒரு மிஷினை ஒன்று பார்க்குறாரு. இந்த மிஷின் எப்படி பேக் இல்லாம மரத்துகள்களை எல்லாம் சேகரிக்குதுன்னு யோசிக்கும் போது சைக்ளோனிக் செப்பரேஷன் சுழல் பிரிப்பு முறைன்னு ஒரு முறையை பயன்படுத்தி அங்க இருக்கிற துகள்கள் எல்லாம் தனித்தனியா அழகா பிரிச்செடுக்கக்கூடியதை பார்க்குறாரு. அடேங்கப்பா, இது நல்லா இருக்கே, இதை சின்னதா செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற வேக்யூம் கிளீனருக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாரு. உடனே வேலையை விட்டு நிக்கிறாரு. அவரோட கேரேஜ்ல உட்காந்து 5 வருஷம் விடாம ஒர்க் பண்றாரு. சும்மா இல்ல, பேக் இல்லாத வேக்யூம்க்கு ஒரு கரெக்ட் டிசைன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1 2 இல்ல 5127 தடவை புரோட்டோடைப் செஞ்சு ஃபெயில் ஆறாரு. ஆனா கடைசியில பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. டெக்னாலஜி ரெடி ஆனதுக்கு அப்புறம் போய் பெரிய பெரிய கம்பெனி கிட்ட கேட்கறாரு. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க இந்த பேக்கை வச்சு தான் பொழப்பு நடத்துறாங்க. இந்த மாதிரி ஆப்பு வைக்கிற ப்ராடக்ட் வந்தா சும்மா விடுவாங்களா? ஆனா டைசன் மனம் தளரவே இல்லை. அவரா சொந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல அண்ட் இங்கிலாந்துல லான்ச் பண்றாரு. இப்போ மல்டி பில்லியன் டாலர் கம்பெனிக்கு தளபதி ஓனர். அவர் அந்த மில்லு வழியா போகும்போது பார்த்த ஃபர்ஸ்ட் சைக்ளோன் டிசைன்ல தான் இவ்வளோ பெரிய பிராண்டை உருவாக்கியிருக்காரு. நான் இதுவரை மில்லு வழியா போயிருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிஷினை பார்த்ததில்ல. நீங்க யாரும் பார்த்தது இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபெயிலியருங்கிறது சக்ஸஸுக்கான ஆப்போசிட் இல்லை, அது சக்ஸஸுக்கான படிக்கட்டு. அந்த 5127 ஃபெயிலியரும் தான் இப்போ கரெக்டான டிசைனுக்கு ஒரு வழி வகுத்துச்சு. ஸோ முடிகிற வரை ட்ரை பண்ணாதீங்க, அந்த விஷயத்தை முடிக்கிற வரை ட்ரை பண்ணுங்க. பாய்.